உங்களால மாசம் 5000 ரூபாய் மட்டும் தான் சேமிக்க முடியுதா? இந்த 5000 ரூபாய் வச்சு என்ன பெருசா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த 5000 ரூபாவை சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு சின்ன தொகை. இந்த சின்ன தொகை சரியான முறையில நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யப்பட்டா ரொம்ப பெரிய தொகையா மாற வாய்ப்பு இருக்கு. இதே 5000 ரூபாய ஒரு மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 25 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணா கடைசியில எவ்வளவு கிடைக்கும்? 30 லட்சமா, 50 லட்சமா, இல்ல கிட்டத்தட்ட 95 லட்சம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா? வாங்க கணக்கு போட்டே பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கையில இருந்து உண்மையிலேயே எவ்வளவு பணம் போகுதுன்னு பாப்போம். மாசம் 5000 ரூபாய், அப்ப வருஷத்துக்கு 60000 ரூபாய். 25 வருஷத்துக்கு நாம போடுற மொத்த பணம் 15 லட்சம். அதாவது 95 லட்சம் கிடைக்கும்னு சொன்னாலும் நாம 95 லட்சம் முதலீடு செய்யல. நம்ம பாக்கெட்ல இருந்து போனது வெறும் 15 லட்சம் தான். ஆனா 25 வருஷங்கிறது சாதாரண காலம் கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ வெறும் 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்னைக்கு அதே டீ 15 20 ரூபாய், இல்லனா அதை விட அதிகமா கூட இருக்குது சில கடையில. இதுதான் காலப்போக்குல நடக்கிறது. பணத்தோட வாங்கும் சக்தி குறையும். அதுதான் இன்ஃப்ளேஷன். அதனால நம்ம பணத்தை வெறுமனே சேமிச்சு வைக்கிறது மட்டும் போதாது, அதை வளர்க்கவும் பார்க்கணும். அதனால நம்ம பணத்தை எப்படி வளர்க்கலாம்? இன்னைக்கு 3 ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணலாம். அதாவது ஆர்டி, எஃப்டி, எஸ்ஐபி. இந்த 3ல என்ன வித்தியாசம்? எப்படி பணம் வளருது? வாங்க ஒவ்வொன்னா கணக்கு போட்டே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டி. ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட். மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து சேமிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஆப்ஷன் தான் இது. நம்ம எக்ஸாம்பிள்ல மாசம் 5000 ரூபாய், அதாவது ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாவை தொடர்ந்து சேமிக்கிறோம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க போட்ட 5000 ரூபாய்க்கு நீண்ட கால வளர வாய்ப்பு கிடைக்கும். ஆனா கடைசி வருஷத்துல கடைசி மாசத்துல போடுற 5000 ரூபாய்க்கு அவ்வளவு காலம் கிடையாது. அதனால 15 லட்சம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து 25 வருஷம் வளருதுன்னு கிடையாது. இதுதான் ஆர்டியோட முக்கியமான பாயிண்ட். உதாரணத்துக்கு 7% ரிட்டர்ன் அசம்ஷன் எடுத்துக்கலாம். 5 வருஷம் மாசம் 5000 ரூபாய் போட்டா நீங்க போட்ட மொத்த பணம் 3 லட்சம் தான். அது சுமார் 3 லட்சத்தை தாண்டி வளரலாம். இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மட்டும். ஆக்சுவல் ரிட்டர்ன் ரேட்டை பொறுத்து மாறலாம். 10 வருஷத்துல நாம போட்டது 6 லட்சம், அது சுமார் 8.5 லட்சத்தை தாண்டலாம். அதே மாதிரி 25 வருஷம் தொடர்ந்து போட்டா மொத்தம் 15 லட்சம் முதலீடு. 7% அசம்ஷன்ல சுமார் 40 லட்சத்தை தாண்டி வளர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஆர்டியோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன? சிம்பிள். ரெகுலர் சேவிங்ஸ் ஹேபிட் உருவாக்க நல்ல ஆப்ஷன். ஷார்ட் டர்ம் கோல்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம். ரிஸ்க் கம்பேரிட்டிவ்லி குறைவா இருக்கும். ஆனா நீண்ட கால வெல்த் கிரியேஷனுக்கு ஆர்டியை மட்டும் நம்பலாமா? அடுத்த கணக்க பாருங்க. அடுத்தது எஃப்டி, அதாவது பிக்ஸட் டெபாசிட். இங்கதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. ஆர்டிலயும் நம்ம எக்ஸாம்பிள்ல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 15 லட்சம், எஃப்டி எக்ஸாம்பிள்லயும் 15 லட்சம். அப்போ ஏன் ஃபைனல் அமௌண்ட் ரொம்ப வித்தியாசமா வருது? காரணம் ரொம்ப சிம்பிள். ஆர்டில 15 லட்சத்தையும் ஒரே நாள்ல போடல. மாசம் மாசம், அதாவது 5000 ரூபாவை கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம். ஆனா எஃப்டில 15 லட்சம் முழுசையும் ஃபர்ஸ்ட் டே லம்சமா முதலீடு செய்யறோம். அதனால ரெண்டுக்கும் பணம் வளர்ற காலம் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ அந்த 15 லட்சத்தையும் ஃபர்ஸ்ட் டேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். 7% ஆனுவல் காம்பவுண்டிங் அசம்ஷன் எடுத்துக்கிட்டா 25 வருஷத்துக்கு அந்த ஃபுல் 15 லட்சத்துக்கும் 25 வருஷம் காம்பவுண்டிங் வேலை செய்ய நேரம் கிடைக்கும். அதனால 25 வருஷத்துல அது சுமார் 81 லட்சம் அளவுக்கு வளரலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம். 40 லட்சம் வந்த ஆர்டியையும் 81 லட்சம் வந்த எஃப்டியையும் பார்த்துட்டு எஃப்டி 2 மடங்கு நல்லதுன்னு சொல்லக்கூடாது. அது சரியான கம்பேரிசன் கிடையாது. ஏன்னா ஆர்டில மாசம் மாசமா பணம் போடுறோம், எஃப்டில முழுசா 15 லட்சத்தையும் ஃபர்ஸ்ட் டேயே போடுறோம். டைமிங்கே வேற. இந்த பாயிண்ட மறந்துடாதீங்க. இப்போ நம்ம 3வது ஆப்ஷன் எஸ்ஐபி. இங்கேயும் மாசம் 5000 ரூபாய் தான். அதனால ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில கம்பேரிசன் பண்ண முடியும். ஆனா எஸ்ஐபில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரிட்டர்ன் கேரண்டீட் கிடையாது. இத குறிப்பா புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐபிக்கு 12% கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது மார்க்கெட் மேலேயும் போகும் கீழேயும் வரும். அதனால இந்த வீடியோல 12%ங்கிற ஒரு கால்குலேஷன் புரிய வைக்கிற ஒரு அசம்ஷன் மட்டும்தான், கேரண்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் மாசம் 5000 ரூபாய் நீங்க போட்ட மொத்த பணம் 3 லட்சம். 12% அசம்ஷன்ல அதோட எஸ்டிமேட்டட் வேல்யூ சுமார் 4.1 லட்சம். பார்த்தா இதுல என்ன பெரிய மேஜிக்னு தோணலாம். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வருஷங்கள்ல
காம்பவுண்டிங்கோட பவர் தெரிய ஆரம்பிக்கும். 10 வருஷம் போகும்போது நாம போட்டது வெறும் 6 லட்சம், ஆனா எஸ்டிமேட்டட் வேல்யூ பார்த்தோம்னா சுமார் 11.5 லட்சத்தை தாண்டலாம். இப்போதான் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. 15 வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 9 லட்சம், ஆனா 12% அசம்ஷன்ல எஸ்டிமேட்டட் வேல்யூ சுமார் 25 லட்சம். இங்கதான் காம்பவுண்டிங் கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. 20 வருஷத்துல நம்ம போட்டது வெறும் 12 லட்சம், ஆனா எஸ்டிமேட்டட் கார்பஸ் 50 லட்சத்தை நெருங்குது. இங்க கவனிங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மெதுவா தான் அதிகரிக்குது, ஆனா நம்ம மணி growth வேகமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. இப்போ முக்கியமான கணக்கு, 25 வருஷம் மாசம் 5000 ரூபாய், நம்ம கையில இருந்து மொத்தம் போனது வெறும் 15 லட்சம். 12% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் அசம்ஷன்ல ஃபைனல் கார்பஸ் கிட்டத்தட்ட 94 லட்சம். ஆமாங்க, 15 லட்சம் முதலீடு ஒரு அசம்ஷன் பார்த்ததுலே சுமார் 94 லட்சம் கார்பஸா மாற வாய்ப்பு இருக்குது. ஆனா மறுபடியும் சொல்லுறேன், இந்த 12% ரிட்டர்ன் கேரண்டீட் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி 15 லட்சம் இவ்வளவு பெரிய அமௌண்டா மாறுது? அதுதான் காம்பவுண்டிங். உங்க பணம் ரிட்டர்ன் சம்பாதிக்கும், அந்த ரிட்டர்ன் மறுபடியும் ரிட்டர்ன் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். அதாவது பணத்துக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். காலம் அதிகமா கிடைக்க கிடைக்க இந்த எஃபெக்ட் ரொம்ப பெருசாகும். இதுல முக்கியமானது பெரிய சேலரி மட்டும் கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மட்டும் கிடையாது, டைம் தான். 5 வருஷத்துல தெரியாத டிஃபரன்ஸ் 10 வருஷத்துல தெரிய ஆரம்பிக்கும். 15 வருஷத்துல இன்னும் பெருசாகும். 20-25 வருஷம் போகும்போது அதோட எஃபெக்ட் ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிக்கும். அதனால ஏர்லி ஸ்டார்ட், கன்சிஸ்டன்சி, டைம், இந்த 3 ரொம்ப முக்கியம். இப்போ 3ஐயும் ஒரே இடத்துல பாருங்க. ஆர்டி மாசம் 5000 ரூபாய், 25 வருஷம், மொத்த முதலீடு 15 லட்சம், 7% அசம்ஷன்ல சுமார் 40 லட்சத்துக்கு மேல. அடுத்தது எஃப்டி, இந்த 15 லட்சத்தை முதல் நாளே லம்சமா முதலீடு செய்யற எக்ஸாம்பிள் இது. அதே 7% வட்டி சுமார் 81 லட்சமா மாறுது. அடுத்தது எஸ்ஐபி, மாசம் 5000 ரூபாய், 25 வருஷம், மொத்த முதலீடு அதே 15 லட்சம் தான், ஆனா 12% வட்டிங்கிற ஒரு அசம்ஷன். இதுல சுமார் 94 லட்சம் ஆகுது. ஆனா இது எல்லாமே அசம்ஷன்ஸ் அடிப்படையிலான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான். இங்கதான் இன்னொரு பெரிய மிஸ்டேக்ஸ் நாம பண்ணக்கூடாது. எஸ்ஐபி அமௌண்ட் அதிகமா இருக்குதுன்னு பார்த்த உடனே ஆர்டி வேஸ்ட், எஃப்டி வேஸ்ட், எஸ்ஐபி தான் பெஸ்ட்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. இன்வெஸ்ட்மெண்ட்ல எது பெஸ்ட்னு மட்டும் கேட்காதீங்க. என்னோட கோலுக்கு எது ஃபிட் ஆகும் அதுதான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற பணம், ஷார்ட் டேர்ம் கோலுக்கு தேவைப்படுற பணம், சேஃப்டி முக்கியமான இடத்துல எஃப்டி, ஆர்டி மாதிரியான ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தலாம். ஆனா 20 வருஷம் 25 வருஷம் மாதிரி லாங் டேர்ம் கோல் இருந்தா ரிஸ்க புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். முக்கியம் உங்க கோல், உங்க ரிஸ்க், உங்க டைம் பீரியட், இதெல்லாம் பார்த்துதான் முடிவெடுக்கணும். அதனால கணக்கமா சொல்றது இதுதான். 5000 ரூபாய் சின்ன தொகையா இருக்கலாம், ஆனா அதை 25 வருஷம் தொடர்ந்து முதலீடு செய்யற கன்சிஸ்டன்சி சின்ன விஷயம் கிடையாது. மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்கா சேமிக்கிற பழக்கம் நாளைக்கு பெரிய பினான்சியல் ஸ்ட்ரென்த்தா மாறலாம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு இருக்கு. நீங்க 5000 ரூபாயில எஸ்ஐபி ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷமும் எஸ்ஐபி அமௌண்ட்டை 10% இன்க்ரீஸ் பண்ணினா 25 வருஷத்துல எவ்வளவு பெரிய அமௌண்ட் வரும்னு தெரியுமா? அது இன்னும் பெரிய கணக்கு. அந்த கால்குலேஷனை அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த கால்குலேஷன் உங்களுக்கு வேணும்னா காமெண்ட்ல ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு பயன்படுற பண விஷயங்களை ரொம்ப சிம்பிளாவும் எளிமையாவும் தெரிஞ்சுக்க கணக்கமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியமே இல்ல, சம்பாதிச்ச பணத்தை எப்படி வளர்க்கிறோம்னு தான் ரொம்ப முக்கியம். நம்ம பணத்துக்கு நாம தான் வேலை கொடுக்கணும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோல சொல்லப்பட்ட கணக்குகள்லாம் புரிதலுக்கான உதாரணங்கள் மட்டுமே. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டவை. 12% ரிட்டர்ன் கேரண்டீட் கிடையாது. எஃப்டி, ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கும் காலத்துக்கு ஏற்ப மாறலாம். அதனால எந்த முதலீட்டையும் செய்யறதுக்கு முன்னாடி அதோட ரிஸ்க், விதிமுறைகள் மற்றும் உங்களுக்கு அது பொருத்தமா இருக்கான்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க. அதனால கணக்கமா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பணம் சம்பாதிப்பதும் முக்கியம், அதை புத்திசாலித்தனமா சேவ் பண்றதும் அதை விட ரொம்ப முக்கியம்.